மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ நம்ம அந்த பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் 5வது ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெயர் கொண்ட 5 நபர்கள் எக்ஸ்ட்ரா வேட்புமனு தாக்கல் 5 பேரை போட போறாங்க கேள்விப்பட்டேன். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குமே, எப்படி ஜெயிக்க? கீழ்த்தரமான வேலை எடப்பாடி பழனிசாமியோட கீழ்த்தரமான புத்திங்கிறது இதுலேருந்தே தெரியலையா? நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. ஓட்டக்காரர் தேவருக்கு பிறந்து ஒரே ஆள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். அவ்வளோதான், வேற யாரும் பிறக்கலை. அதை தான் நான் சுருக்கமாக சொல்ல முடியும். அப்படி எடப்பாடிக்கு அவங்க அப்பா பேரே வைக்க தெரியாது. எடப்பாடி பழனிசாமினா அவள் அப்பா பேரே இல்லாமல் இபிஎஸ்ன்னு வச்சுருப்பாப்புல. ஓபிஎஸ்ங்கிறது ஓட்டக்கார தேவரோட ஒரே வாரிசு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். மற்றபடி வரக்கூடிய பன்னீர்செல்வம்லாம் ஓட்டக்கார தேவர் அவர்களுக்கு பிறந்தவர்கள் அல்ல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கன்ஃபியூஷன் ஆகுமே, வாக்கு பிரியும், என்ன பண்ணுவீங்க? அதை நாங்கள் இப்போ சரி பண்ணுவோம். இவனா அதாவது இதிலிருந்து இப்போ ராமநாதபுரம் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. மதுரையில் இருக்கிறவன் இந்த பேர் கொண்டவன் வந்து இங்கே போடுறான்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குறாங்க, எவ்வளோ இடையூறு கொடுக்குறாங்க. பொதுக்குழுவை கூட்டி தண்ணீர் பாட்டில் எடுத்து வீசுறது, அண்ணனுடைய கார் டயரில் பஞ்சர் பண்ணி விடுறது, அப்போ எவ்வளவு பண்ணியிருப்பாங்க அந்த பொதுக்குழு பேரில். அப்போ நீதிமன்றத்தில் எவ்வளவு வேலை செஞ்சுருப்பாங்க. அதாவது இப்படியெல்லாம் வந்து இந்த ராமநாதபுரம் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் உணர்வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து வேட்பாளர்களை போடுறாங்களே, அது அங்கே ஒருத்தர் இருக்கிறான். அந்த என்ன சொல்லுவாங்களா, அது எனக்கெல்லாம் அப்படி சொல்ல வரல. அந்த உதயகுமார்னு ஒருத்தர், இந்த கட்சி அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தால அவனெல்லாம் ஆள் பிடிச்சிட்டு கொண்டு வருவானோ. இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்பாடு இது. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படிப்பட்டவனா தானே வேணும். உங்களுக்கு கட்சியில் வேலை செய்கிறவனு எவனே வச்சுருக்காங்களா? வைக்க மாட்டாப்புல. அப்போ ராமநாதபுரம் மக்கள் எல்லாருக்குமே புரியும். இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ இடையூறுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தானே சார் பொதுக்குழுவை கூட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக பேசிக்கிட்டு ஒற்றை தலைமைன்னு உள்ளுக்க பொதுக்குழுவில் பண்ண சொல்லி இவரே தீர்மானங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போதே மாற்றினானா? உள்ள தண்ணீர் பாட்டில் இருக்கானா? ரவுடிகளை கொண்டு வச்சு பொதுக்குழு நடத்துகிறானோ? தலைமை கழகத்தில் வந்து குண்டர்களையும் கூத்தாட்டம் போடுறவங்களையும் கொண்டு வந்து உள்ளே உட்கார்ந்துருந்ததை விரட்டி விட்டால் தலைமை கழகத்தை உடைச்சிட்டாங்கிறாங்க. இப்படியே தான் பேச்சை மாற்றிட்டு இருக்காங்களே ஒழிய, இப்போ மக்கள் மத்திக்கு வந்த உடனே பயம். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் மக்களை சந்திக்க துணிஞ்சு வந்துட்டார் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்யலை, புரட்சி தலைவி அம்மா செய்யலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பலப்பட்சையில் அவங்க இறங்கலை. சற்று சிந்திப்பாங்க. ஆனால் அண்ணன் தொண்டர்களுக்காக நான் எந்த தொண்டனையும் இனி இழக்க விரும்பப்படலை சொல்லி களத்தில் நேரம் இறங்கிட்டார் சார். இது யாருமே செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இதே திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் செஞ்சுருவாரா? யாருமே செய்ய முடியாது. எந்த தலைவர்களுமே இந்த பல பரீட்சையில் இறங்க முடியாது சார். இது பல பரீட்சை முடியாது, விஷ பரீட்சையாகும். வாழ்வா, அதாவது தாழ்வா சாவான்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் சார். ஆனாலும் நான் உண்மையானவன், நேர்மையானவன், நான் கட்சிக்காக நான் உழைச்சேன், நான் கட்சிக்காக தான் பல கஷ்டங்களை விட்டு கொடுத்தேன், கட்சியை காப்பாற்றணும், கட்சி கெட்டு போயிடக்கூடாது, கட்சி உடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லெண்ணத்தோடு செயல்பட்டேன் ஆகிறத நிரூபிக்க அவரே களங்காணினார். அது ராமநாதபுரத்து மக்கள் நீதி கிடைச்ச மாவட்டம், நீதிக்கு பேர் போன மாவட்டம். நல்லா புரிஞ்சுருங்க. அந்த மாவட்டத்தில் நீதிக்கு பேர் போன சரித்திர கதைகள் அம்சங்கள் மறைஞ்சது, வீர மரபுகள் மறைந்த மாவட்டம். ராமாயணத்தில் வரக்கூடிய புராண கதைகளில் வரக்கூடிய ராமநாதபுரம்,
இப்படி பல இதை நம்ம வந்து ராமேஸ்வரத்தை, ராமநாதபுரத்தை நம்ம குறிப்பிட்டு காட்டலாம். அங்கே இருக்கிறவர்கள்லாம் ஐயா பசுமன் தேவர் ஐயா வந்து சித்தராகி இருக்கிற புண்ணிய பூமி. அதனால் அங்கே எங்களுக்கு நீதி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நீங்கள் எத்தனை பன்னீர்செல்வம்னு சொல்லி பேரை போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரிஜினல் தான், டூப்ளிகேட்டு தான். எப்படி இருக்குது சார் ராமநாதபுரத்தில் மக்களுடைய வரவேற்பு ஓபிஎஸ்க்கு? நல்லா இருக்குது சார். நான் நேற்று அண்ணனுடைய விருப்பமனுக்கு போயிட்டு வந்தேன். போகும்போதே நான் வந்து இங்கேருந்து நான் சென்னையிலேருந்து கிளம்பினேன். ரயிலில் போனேன். போய் இறங்கிட்டு டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் ரூமுக்கு போகிறதுக்காக போனேன். அப்போ அந்த ஆட்டோ டிரைவரே சொல்கிறார், நான் சாதாரணமாக தான் போனேன், நான் கரை வெட்டியெல்லாம் கட்டலை, அண்ணன் கட்டுற வரைக்கும் நான் கட்ட மாட்டேன்ட்டு இருக்கேன், நான் சாதாரணமாக ஒரு காய் வெட்டி கட்டிட்டு போகிறேன், நான் ஒன்றும் இது தெரில. அவர் பார்த்த உடனே கேட்குறாரு, நீங்கள் ஐயா ஓபிஎஸ்க்காக வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஆமாங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சேன்னே, தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேனேன்னாரு. அவர் இன்னொரு வேறு ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர் தான், அதிமுக கட்சி கூட கிடையாது. ஆனால் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டார், ஆனால் இங்கே 2 லட்சம் ஓட்டுக்கு அதிகமான ஓட்டை வாங்குவாங்க, குளத்துக்கு ஒரு முக்குலத்தூரும் கிடையாது. அவரே சொல்கிறார், நான் முக்குலத்தூரும் கிடையாது, ஆனால் எல்லா முக்குலத்தூர்களும் அவருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல முடிவு எடுத்துட்டாங்க. முக்குலத்தூர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவருக்கு ஓட்டு போடணும், இவருக்கு நல்லது செய்யணும். இன்னொன்று சார், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ராமநாதபுரத்தில் அவர் வந்து மத்திய அதாவது எம்பியாக ஜெயிச்சார்னா கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அமைக்கும் போது அண்ணன் அவர்களுக்கு ஒரு ராஜாங்க மந்திரி பதவி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இதுவரைக்கும் ராமநாதபுரத்தில் எந்த ஒரு யாரோ ஜெயிச்சிருக்காங்களோ இல்லையா மத்திய அமைச்சர் வாழ்ந்தது கிடையாது. எல்லாமே இதுவரைக்கும் அங்கே இல்லை. அதனோட வளர்ச்சி அங்கே இல்லை. அப்போ அந்த வளர்ச்சியை இவர் உருவாக்குறதுக்காக இவர் அங்கே வெற்றி பெற்று ஆகணும். அந்த மாவட்ட மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்படி தான் சிந்திக்காங்க. நேற்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் சொல்லாங்க, அண்ணா ராமநாதபுரத்துக்கு வந்து எம்பி ஆகிறவங்கலாம் இது இல்லை, ஆனால் ஐயா வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து மத்திய மந்திரி ஆயிடுவார். மத்திய மந்திரி ஆகிட்டால் எங்கள் மாவட்டம் செழிப்பாக இருக்கும். மற்ற யார் ஜெயிச்சும் எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. வேறு யார் ஜெயிச்சும் மத்திய மந்திரி ஆக முடியாது. இப்போ ஐயா ஜெயிச்சா எங்களுக்கு ஒரு 5 வருஷம் மத்திய மந்திரியாக இருந்தாருன்னா இங்கே வந்து நல்ல சிறப்பாக செஞ்சு தருவாங்க. அதுவும் ஒரு இஸ்லாமியர் சொல்கிறார், நல்ல புரிஞ்சு, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்கிறார். அப்போ எங்களுக்கு அது வந்து ஒரு அவங்களே எதிர்பார்க்குறாங்க. அது ஏன்னா அந்த கீழக்கரை அங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே இஸ்லாமியர் சொல்கிறதே ஒரு குறிப்பிட்ட, அதாவது இந்து இஸ்லாமியர் ஒரு பிரிவினை இல்லாமல் மாமமச்சா உறவு போல் இருக்காங்கங்க. அந்த பிரிவினையை பிரித்து வைக்கிறதே இவனை தான் ஒரு சில ஆட்களால். நான் நேற்று பார்க்கும்போது அங்கே இருக்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாமமச்சா உறவு முறை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. குறிப்பிட்டு ஒரு சில இடத்துக்கு தான் போனோம் நேற்று. அது மாதிரி உணர்வுள்ள இடத்த நான் பார்க்கல. அதனால் கண்டிப்பாக ஒரு 2 லட்சம் இல்லை அதிகமான ஓட்டு இவர் தான் வித்தியாசமான 3-4 லட்சம் ஓட்டு அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரெட்டலையை எதிர்த்து போட்டியிடுறது ஒன்றும் கொஞ்சம் சிரமமான விஷயமா இல்லையா? ரெட்டலையை முடிவை நாளைக்கு பேசுவோமே. ரெட்டலையை கேட்டுதானே அண்ணன் போகலான்னு சொல்லி நீதிமன்றத்துலேருந்து நேற்று ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அண்ணன் கேட்டு போகிறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும்போது ரெட்டலை கொடுக்கக்கூடாது. தேர்தல் கமிஷன் வந்து இப்போ, ஏன்னா இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட்டு பிரமாண பத்திரம் போட்டு வாங்கினது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே போடலை. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அங்கீகாரத்திலையும் அவங்க ரெட்டையிலை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுருங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ இருக்கிறாருன்னா அதில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வந்து ஏ ஃபார்மில் கையெழுத்து, முதல் கையெழுத்து போட்ட பிறகு தான் அவர் ஜாயிண்ட் கையெழுத்து. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சூப்பரண்டு கையெழுத்து பெருசா, கிளார்க்கு கையெழுத்து பெருசா, அதை தேர்தல் கமிஷன் முடிவெடுப்பாங்க. இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற அந்தஸ்து நான் கொடுத்து உட்கார வச்சார். அவர் தான் வேண்டான்னு வெளியே போயிட்டார். இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டான்னு போயிட்டார். அப்போ அவருக்கு எப்படி இரட்டையிலை சின்னத்தை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அதனால் அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா சின்னத்தை தேர்தல் கமிஷன் முடக்கப்படுவார்கள். அந்த முடக்கப்படுவார்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முழு பொறுப்பு. எடப்பாடி பழனிசாமியோட அகம்பாவும் மாணவத்தினால இந்த கட்சி இன்னைக்கு சீரழிஞ்சிருந்து, சின்னமும் முடக்க முடியும். இப்போ அவங்கெல்லாம் ரெட்டலைக்கு தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு ரெட்டலை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கொடுக்கல. இல்லை சார், ஓபிஎஸ்க்கு உறுதியா ரெட்டலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தால் அதிமுக தொண்டர்கள் ரெட்டலையை தானே ஆதரிப்பாங்க, எப்படி ஓபிஎஸ் ஆதரிப்பாங்க? அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது சார். அதாவது ரெட்டையிலை இருக்கும்போதே அண்ணன் செம்மலை நின்னார் சுயேட்சையா.
புரட்சி தலைவர் காலத்திலே செம்மலை ஜெயிக்கலையா, வெற்றி பெற்றார்ல, அதெல்லாம் சரித்திரம் இருக்குது. அதனால் ஒரு ஆர்கே நகரில் ரெட்டையில நிற்க தான் செய்தது. தொண்டர்கள் எப்படி அண்ணன் டிடிவி தினகரன் ஜெயிக்க வச்சாங்க. இவ்வளோத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவே இருக்கார். இவருக்கு அந்த ரெட்டைலைக்கு எல்லாம் சிம்பிளுக்கு ராசி கிடையாது சார். அவங்க அந்த அதுக்குள்ள முக அதாவது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லி வடிவேல் காமெடி போல் இந்த அதிமுகவுக்கும் ரெட்டைலைக்கும் எடப்பாடி பழனிசாமி சரிப்பட்டு வர மாட்டார். லாய்க்கு இல்லைங்கிறது அந்த வடிவேல் காமெடி போல் எடுத்துக்கிட்டாங்க. சும்மா நடிக்கலாம் சார். இப்போ சார் அவர் இவ்வளோ தூரம் களத்தில் நிற்காரலா, நீ மானம் ரோசம் சூடு சொரணம் இருந்தால் அவர் கையெழுத்தில் தானே நிற்க. இன்னைக்கு நான் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது அவர் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதை எதிர்கட்சி தலைவர் சீட்டில் உட்காரதுக்கு உனக்கு கொஞ்சமாவது கூசுதுன்னா நீ இன்னைக்கு சேலத்தில் இறங்கி நில்லு, ஒரு எம்பி கேண்டிடேட் நின்று பாரு, இல்லை ரிசைன் பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டில் நின்று பாரு, ஜெயிச்சு பாரு. ஒன்றும் இல்லையா, வார்டில் கவுன்சிலர் தொகுதியில் நின்று ஜெயிச்சு பாரியா, ஓட்டு போடுவானா பார்ப்போம். உன் வார்டில் கவுன்சிலர் தொகுதியே நீ தோத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. அவர் எவ்வளோ தில்லா இறங்கி நிற்காரு. 5 பேர் 10 பேர் ஓ பன்னீர்செல்வம் பேரை போட்டு கேவலமான சூழ்நிலையை பண்ணிட்டு இருக்காரு. நீ எல்லாம் ஒரு தலைவனுக்கு லாய்க்கா? இந்த எங்கள் அதிமுகவில் இப்படிப்பட்ட தலைவர்களே கிடையாது சார். கோவப்பட்டு ஒருத்தர் வெளியே போனால் கூட அரவணைச்சு உள்ளே கொண்டு வந்து கட்சிக்குள்ளே அரவணைச்சு கொண்டு வந்து வைக்கிறது தான் எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அப்படி தான். சரி மறந்துட்டாங்கன்னா மன்னிச்சு திரும்பி உள்ளே அரவணைச்சிருவாங்க. தப்பு செஞ்சுருக்கான்னு வெளியே தள்ளுவாங்க, திரும்பி மறந்து மறப்போம் மன்னிப்போன்னு அண்ணாக சொன்ன வார்த்தைகளை கட்டுப்பட்டு கொண்டு வந்த இயக்கம் சார். இந்த இயக்கத்துக்கு இது எங்கேருந்து வந்தாரோ தெரியல சார். கூவத்தூர் மாதிரி சாக்கடையாக கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கேன். அவ்வளவு அதாவது ஒரு விரக்தி வெறுப்புகள் இப்போ நான் காட்டுறேன். இந்த 2024 ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தொண்டனும் காட்டுவான். இதே எடப்பாடி பழனிசாமியை விரட்டி விரட்டி ஓட்ட வேண்டிய கட்டாயம் வரும். அதுக்குள்ள செய்வாடெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் கொண்டவர்களெல்லாம் கொண்டு வந்து போடுற எவ்வளோ கீழ்த்தரமான செயல்பாடு. அதில் நீ 5000 10,000 ஓட்டை கலைக்க முடியுமா? எவ்வளோ அதாவது இப்போ இருந்தால் ஓ பன்னீர்செல்வம் பேர் இருக்குது உடனே ஓ இதுதானா அந்த சிம்பிள் பேரை மாற்றுறதுக்காக ஒரு 5-6 பேர் பார்த்தோன்னா அதில் அந்த ஓட்டை மாற்றி குத்துவாங்க. கொடுக்குற சின்னத்தை கடைசி கடைகோடி மக்களோட இதயத்தில் பதிக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்ப்போம். எங்களுக்கு வேற வேலையே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற கட்சி இருக்கக்கூடாது, நீ இந்த கட்சியில் இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி, ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் இவனெல்லாம் இல்லாத கட்சியாக தான் உருவாக்கணும் இந்த அதிமுக. பாருங்கள், நேற்று ஒரு தேர்தல் வேட்பாளர் போயிட்டு அவர் அமைச்சர் எல்லாரும் உட்கார்ந்து அங்கே கடந்து கத்திட்டு கிடக்குது பாருங்கள். தான் மகனுக்காக வாரிசு அரசியல் பண்ணுறாப்புல ஜெயக்குமார். தென் சென்னையில் ஜெயிக்கணும்ல, டெபாசிட் வாங்குவாரா? பாருங்க, எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்க 40 தொகுதியிலும் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. சின்ன ரெட்டையில கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த தலைவரும் அம்மாவும் உண்மையான ஆன்மாக்கள் இருந்துச்சு. இந்த அராஜக கும்பல்கிட்ட ரெட்டையில கிடைக்கக்கூடாது சொன்னால் கண்டிப்பாக ரெட்டையில சின்னம் முடக்கப்பட வேண்டும். இது நான் உண்மை உணர்வுள்ள ஒரு அதிமுக தொண்டனா சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அப்படி பண்ணினாதான் இந்த கழகத்தை மீட்டெடுக்க முடியும். கெட்டவர்கள் கையில் ஆட்சி போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த தலைவரே உருவாக்கின இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அப்படி தான் இந்த இயக்கத்தை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. அப்போ கெட்டவர்கள் கையில் நம்ம கட்சியே போகக்கூடாது, அவங்க ஆட்சி போகக்கூடாதுன்னு தான் இந்த இயக்கத்தை உருவாக்குனாங்க. நாங்கள் கட்சியை பெறக்கூடாதுங்கிறோம். அப்போ முடக்கப்பட்டு தான் நம்ம திரும்ப மீட்கப்பட வேண்டும். அதான் ஒன்று. அதிமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஓபிஎஸ்ஐ டெபாசிட் இழக்க செய்வோம்னு தீர்மானம் போடுறாங்க. அதுதானே சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்க இடத்துல 40 தொகுதியிலுமே எடப்பாடி பழனிசாமி முதல்ல டெபாசிட் வாங்க வரான் பாருங்க. அவர் விட்டுருக்க ஆள் யாரெல்லாம் விட்டாங்க? எல்லாம் திமுகலேருந்து வந்தவங்க, எல்லாம் பலியாடாக கொண்டு வந்து விட்டுருக்காப்புல. ஒரு எடப்பாடி பழனிசாமியே கூட்டிகிட்டு போகிறாரு, ஒரு பொம்பளையில் ஆராய்ச்சி எடுக்கிறாங்க, அப்போவே காசு எடுத்து போகிறதுக்கு நிற்கிறாப்புல. அவருடைய அனுபவம் அவ்வளோதான். அந்த அனுபவம் இவர் பிடிச்சி தட்டுறாரு. அப்போது இவர் போய் எங்கே பார்லிமெண்ட்டில் போய் பேச போகிறாப்புல.
இவர் போய் என்ன தமிழ்நாட்டு நலன் கருதி எங்கே போயிட போகிறாப்புல? இல்லை சேலம் நலன் கருதி போயிடுவாரா? மக்கள் யோசிப்பாங்கல்ல. ஒரு தேர்தல் விதிமுறையில் என்ன இருக்குங்கிறதே தெரியாத ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்காப்புலன்னா அவர்கிட்ட இருக்க பணம், அதான் பணத்துக்காக கொடுத்துருக்காரு பதவி. இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் எவ்வளவோ கட்சி தொண்டர்கள் உழைச்சவும் இருக்காங்க. அமைச்சராக இருந்திருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ இருந்திருக்காங்க, வாரியத்தில் இருந்திருக்காங்க, அப்புறம் கவுன்சிலராக இருந்திருக்காங்க. ஒருத்த கூட அவங்க கண்ணுக்கு தெரியல. 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பணத்தோடு வந்த ஒரு திமுகவை சேர்ந்த நபருக்கு கொண்டு போய் வேட்பாளராக அறிவிச்சிருக்கீங்க. டெபாசிட் வாங்கிடுவாரா? சொல்லுங்க. அதாவது அதுதான். ஆனால் அண்ணன் அப்படி இல்லை. தனக்கு சின்னம் கிடைக்கலையோ, ரெட்டையில சின்னம் கிடைக்காம ஒரு வேளை முடக்கப்பட்டு விட்டால் இவங்களுடைய நீதிமன்றம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாத நீதிகள்லாம், அதாவது நீதி சரிவர பார்க்கப்படாத பெறப்படக்கூடிய நீதிகளாக இருக்கிறங்கிறனால அண்ணன் அவர்கள் முதலே பார்த்துட்டு இப்போ 5 தொகுதியோ 10 தொகுதியோ நம்ம சுயேட்சை வேட்பாளர்களை விட்டோம்னா நாளைக்கு சுயேட்சை நம்மளுடைய கண்ட்ரோல். எத்தனையோ பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, இவனெல்லாம் ஓடலை, செதறலை. நாளைக்கு ஒரு கட்டுக்கோப்பு வராது, நம்ம ஒரு இயக்கத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்னு நினச்சாரு. அப்போ தொண்டர்கள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அப்படி நிறைய பேர் நான் பணம் கொடுக்க, பணத்தை கட்டுறேன், நான் செலவு பண்ணுறேன்லாம் வந்தாங்க. யாரையும் சுயேட்சை வேட்பாளராக நிப்பாட்டுறதுக்கு விருப்பப்படாமல் தானே சுயேட்சை வேட்பாளராக நின்று இந்த கழகத்தை மீட்டெடுத்து மக்கள் மத்தியில் எவ்வளோ செல்வாக்கு எனக்கு இருக்குது, மக்கள் என்ன எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, தொண்டர்கள் என்ன எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, எந்த தொண்டனுக்கும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு அவரே களத்தில் இறங்கி நிற்கிறார். இந்த தைரியம் தன்னம்பிக்கை யாருக்கு சார் வரும்? யாருக்கு வரும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எம்பிக்கு போய் நிற்கிறாருன்றப்ப நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? நான் இப்படி பார்க்குறேன்னு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நகரசபை தலைவர் பதவியை கொடுத்தாங்களா? வருவாய்த்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? தமிழ்நாட்டின் முதல்வர் பதவியை கொடுத்தாங்களா? அப்புறம் 3 முறை தமிழகத்தின் முதல்வர் பதவியை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிதியமைச்சரை உட்கார வச்சாங்களா? கட்சிக்கு பொருளாளராக உட்கார வச்சாங்களா? எதிர்கட்சி துணைத் தலைவராக உட்கார வச்சாங்களா? எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சாங்களா? நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய மாநாடு மீட்டிங், அதாவது எது நடந்தாலும் தனக்கு சார்பாக கொண்டு போய் உட்கார வச்சு அந்த அரியணையிலே உட்கார வச்சு பார்த்தாங்களா? அவங்க கொடுக்காத ஒரே ஒரு இது, நாடாளுமன்ற வேட்பாளராக எம்பி தொகுதி கொடுக்கல, மத்திய அமைச்சரை ஆக்கி பார்க்கல. அதை ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் அவரை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக பார்க்கணும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுக்காத ஒரே ஒரு அரியணை, அந்த அரியணையில் அவரை ஏற்றி நாடாளுமன்ற வேட்பாளரில் அவரை மாபெரும் வெற்றி வேட்பாளராக உருவாக்கி அவரை மீண்டும் மத்திய அமைச்சராக, அம்மா கொடுக்காத ஒரே ஒன்று தான், அது ஒன்று தான், அதையும் ராமநாதபுரம் மக்கள் கொடுத்துருவாங்க சார். அப்படி பாருங்க. அம்மா கூட யோசிச்சிருக்கலாம்ல, ஆகா இவருக்கு நான் மத்திய அமைச்சரை பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினச்சிருக்கலாம்ல. அந்த குறையும் தீக்கிறத ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் பண்ணுவாங்க. சார் நிறைய விஷயங்களை போய் மீண்டும் வெற்றி வாய்ப்போடு வெற்றி களத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்றியோட வர. வணக்கம். நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.